மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நகை வியாபாரி விஜயராஜாவிடம் இருந்து சுமார் 1.5 கிலோ எடையுள்ள தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த விஜயராஜா பல ஆண்டுகளாக நகை வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவர் காரைக்குடியில் உள்ள முக்கிய நகைக்கடை ஒன்றிற்கு மொத்தமாக நகைகளை வழங்குவதற்காக தினசரி பேருந்தில் பயணிப்பது வழக்கம். வழக்கம் போல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை மதுரை திருமங்கலத்திலிருந்து காரைக்குடி நோக்கி அரசு பேருந்தில் பயணம் மேற்கொண்டார். காலை 9:30 மணியளவில் காரைக்குடி பழைய பேருந்து நிலையத்தை பேருந்து அடைந்தது. பேருந்திலிருந்து விஜயராஜா இறங்கிய போது அவரை ரகசியமாக பின்தொடர்ந்து வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் சிலர் திடீரென அவரை வழிமறித்து அவர் வைத்திருந்த தோள் பையை பறிக்க முயற்சித்துள்ளனர். அந்த பையில் சுமார் 1.5 கிலோ எடையுள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் இருந்துள்ளன. விஜயராஜா கொள்ளையர்களுடன் போராடியுள்ளார். ஆனால் அந்த மர்ம நபர்கள் பையை பறித்துக் கொண்டு கூட்ட நெரிசலை பயன்படுத்தி அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து விஜயராஜா அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைத்துள்ளனர். பேருந்து நிலையம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு குற்றவாளிகளை அடையாளம் காணும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் காரைக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.